நீ உன் வாழ்க்கையில் சாப்பிட்ற கடைசி சாப்பாடு தான். மீச பத்மா திடீர் மரணம், என்கவுண்டர், நாளைக்கு தலைப்புச் செய்தி. நீ சாவறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? எனக்காக ஒரு கோழி செத்துருக்கு, அதை சாப்பிட்டு செத்துட்டா ப்ளீஸ். என்ன போலீஸே, இந்த ட்ரிங்க்குடைய வேல்யூ என்னன்னு தெரியுமா? உன்னோட 6 மாதம் சம்பளம், 100 years old. ஒரு சாதாரண லோக்கல் ரவுடி 1.5 லட்ச ரூபா சரக்கை சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிருக்கேன்னா எத்தனை பேரை போட்டு மேலே வந்திருப்பேன். அவ்வளோ பெரிய ஆளை அசால்ட்டாக என்கவுண்டரில் போடணுன்னு எதிர்க்க வந்து உட்காந்துன்னு இருக்க. போடுறதான் போடுற, மொத்தமாக என் கதையை கெட்டு போடு. இந்தியாவில் 2 பேர் தான் இருக்கானுங்க. ஒன்று காஞ்ச வயிற்றோட தம்மு கூட வழி இல்லாமல் சுற்றுறவன், இன்னொருத்தன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அதை செரிக்க தம் அடிக்கிறவன். அப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட நான் காஞ்ச வயிற்றோட போய் தம்மு கேட்டேன். இந்த வயசுல தம்மு கேட்குறேன்னு வச்சா ஒன்று, வயிறு காஞ்சாலும் கோவம் வரும்ல. பக்கத்தில் இந்த பாட்டில் எடுத்து சொல்லிவிட்டேன். போலீஸ் பிடிச்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, தூக்கில் போட போகிறானுங்கன்னு நினச்சேன். ஆனால் முடி வெட்டி பல்வெளிக்கு சீவி சிங்காச்சு பவுடரை போட்டு டக்குன்னு 2 வருஷத்தில் வெளியே விட்டானுங்கம்மா நம்மள. ஏன்டா என்னை வெளியே விட்டீங்கன்னு கேட்டால் நான் சிறார் குற்றவாளியா. 18 வயசு கீழே கொலை பண்ணால் நம்மள ஒன்றும் பண்ண மாட்டானுங்களாம். அதுக்கப்புறம் வெளியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் சுற்றி நின்றேன். கொலை பண்ணிட்டேன்னா கெத்தான். பெரிய மனுஷெல்லாம் சேர்த்து கட்ட பஞ்சாயத்து பண்ண நம்மளை கூப்பிட்டு விட்டானுங்க. நான் யார் பக்கம் பேசுகிறேன்னா அவனுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மள சீனா காட்டினட்டு பெரிய கட் அவுட்லாம் வச்சானுங்க. கெத்து மாச சீனு நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் செம்ம லைஃபு. அப்போ ஒரு ஆஃபர், ஒருத்தனை போடணும், போட்டோம், சரியான துட்டு. ஆனால் அதை அனுபவிக்க நான் இருக்கணுமே. நான் இறங்கி செஞ்சேன், கன்ஃபார்மாக தூக்கு தான். ஏன்னா எனக்கு 18 வயசு முடிஞ்சு போச்சே. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. 18 வயசு கீழே இருக்கிற பசங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த தொழிலை ஆரம்பித்தேன். கண்டிக்கிற பேரண்ட்ஸை வெறுக்கிற பசங்க, வீட்டை விட்டு ஓடியாந்து ரோட்டில் பிளாட்ஃபார்மில் அனாதியாக தூங்குற பசங்க, லவ்னா என்னன்னே தெரியாமல் லவ் ஃபெயிலியர் ஆகி இந்த உலகத்தையே வெறுக்கிற பசங்க. அவனுக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் கொடுப்பேன், அதை செலவு பண்ண பாருக்கும் பொண்ணுங்கிட்டையும் அனுப்பி வைப்பேன். அப்போ அவன் மூளை ஃபுல்லாக ஜாம் ஆகிடும். அங்கே நான் சொல்கிறது மட்டும்தான் கேட்கும், அதை அப்படியே செய்வான். அவன் மூளைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்கள்லையும் பத்மா பத்மான்னு என் பேர் தான் எழுதியிருக்கான். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு 18 வயசு கீழே கொலை பண்ணால் தூக்கிலடான்னு என் லைஃப்பையே ஓட்டி காட்டுவேன். அப்போ தான் ஸ்பாட்டில் இறங்கி தைரியமாக செய்வான். இப்படி கூலிப்பட தலைவனாக இருந்தேன் நான். இந்த பசங்களை யூஸ் பண்ணி மிகப்பெரிய ட்ரக் டீலர் ஆனேன். இந்த தொழில் ஆரம்பிக்கும் போது என் கூட ஒரே ஒரு பையன் தான் இருந்தான். ஆனால் இப்போ நாடு முழுக்க என் பசங்க. நீ பேப்பரில் பார்க்குற எல்லா சிறார் குற்றங்களுக்கும் நான் தான் மூளை. இவனுங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிடுச்சுன்னா எனக்கு தேவையில்லாத பசங்களை நானே போட்டுருவேன். சொன்னால் டென்ஷன் ஆகிடுவேன். உன் தம்பியை நானே போட வேண்டிய டைம் வந்துச்சு. அந்த நேரம் பார்த்து நீயே போட்ட. சும்மா சொல்லக்கூடாது, நான் ரெடி பண்ணதுலேயே மாஸ்டர் பீஸு உன் தம்பி தான். இந்த நாய் இருக்குதுல்ல, தெருநாய், அதுக்கு எலும்பு துண்டு கடிச்சா கண்ணா பின்னான்னு கடிக்க ஆரம்பிக்கும். அந்த எலும்பு குத்தி வாயிலேருந்து ரத்தம் வரும். எலும்புலேருந்து தான் ரத்தம் வருதுன்னு நினச்சிட்டேன், இன்னும் வேகமாக கடிக்க ஆரம்பிக்கும். தான் ரத்தத்தையே குடிச்சு குடிச்சு தடை சுற்றி தரையில் ஊந்து சாவும். அந்த மாதிரி தான் இவனுங்களும். பழைய சொத்துக்கு வழி இல்லாத பசங்க டிராகன் சிக்கன் சாப்பிட கொடுத்துருக்கேன். அந்த சென்டிமெண்ட்டில் எனக்காகவே விசுவாசமாக இருந்து எனக்காகவே சாவானுங்க. இந்த பசங்களாம் செத்தது போதும் பத்மா, இப்போ நீ சாக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. முருகவேல், நீ சுட்டா நான் செத்துருவேன்னு நினைக்கிறியா? செத்துருவேன் தான், ஆனால் என் பசங்களுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன். என் பசங்களாம் என்னுடைய கம்ப்ளீட் ஜெராக்ஸ். உன் தம்பி மாதிரி என்கிட்ட 1000 குட்டி பத்மா இருக்கிறானுங்க. போய் எல்லாரையும் சுற்றுவியா? சட்டப்படி உன்னால் சுற்ற முடியுமா? அதனால் ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரியா இதை டேஸ்ட் பண்ணிட்டு கலக்கு. உன் கையில் இருக்கிற எவிடன்ஸை நாளைக்குள்ளே கொண்டு வந்து கொடு. நீ சுட்டா நான் செத்துருவேன்னு நினைக்கிறியா? செத்துருவேன் தான், ஆனால் என் பசங்களுக்குள்ள